ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி மன்னன் யயாதியோட மகனான யதுவோட வம்சத்தை வர்ணிச்சிட்டு வர்றார். மன்னன் ஜாமகனுக்கு விதர்பன் பிறந்ததை சொன்னார். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், மன்னன் விதர்பன் தன்னோட மனைவியான போஜ்யை கிட்ட குசன், கிரதன், ரோமபாதன்னு 3 புதல்வர்களை பெற்றான். இவங்களில் ரோமபாதன் விதர்ப வம்சத்தை புகழோட உச்சியில ஏற்றி வச்சான். ரோமபாதனோட மகன் பப்ரு, பப்ருவோட மகன் கிருதி, கிருத்தியோட பிள்ளை உசிகன், உசிகனோட பிள்ளை சேதி. பரீட்சித், இந்த சேதியோட வம்சத்தில் தான் சிசுபாலன் முதலானவங்க பிறந்தாங்க. விதர்பன் மகனான கிரதனுக்கு குந்தி மகன், குந்தியோட மகன் திருஷ்டி, திருஷ்டியோட மகன் நிர்வத்தி, நிர்வத்தியோட மகன் தசார்ஹன், அவனோட மகன் வியோமன், வியோமன் மகன் ஜீமூத்தன், ஜீமூத்தனோட மகன் விக்ருதி, விக்ருத்தியோட மகன் பீமரதன், பீமரத்தனோட மகன் நவரதன், அவனோட பிள்ளை தசரதன், தசரதன் மகன் சகுனி, சகுனியோட மகன் கரம்பி, கரம்பியோட மகன் தேவராத்தன், தேவராத்தனோட மகன் தேவக்ஷத்ரன், அவனோட மகன் மது, மதுவோட மகன் குருவசன், குருவசனோட பிள்ளை அனு, அனுவோட மகன் புருஹோத்ரன், புருஹோத்ரனோட மகன் ஆயு, ஆயுவோட குமாரன் சாத்வதன். பரீட்சித், சாத்வதனுக்கு பஜமானன், பஜி, திவ்யன், விருஷ்ணி, தேவாவிருதன், அந்தகன், மகாபோஜன்னு 7 புதல்வர்கள். பஜமானனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு நிம்லோச்சி, கிங்கணன், திருஷ்டின்னு 3 புதல்வர்கள். இளைய மனைவிக்கு சதாஜித், சஹஸ்ராஜித், அயுதாஜித்னு 3 புதல்வர்கள் பிறந்தாங்க. சாத்வதனோட மகனான தேவாவிருதனோட புதல்வன் பப்ரு. தேவாவிருதன் மற்றும் பப்ரு பற்றி 2 ஸ்லோகங்கள் சொல்லப்படுது. பப்ரு மனித குல திலகம், தேவாவிருதனோ தேவர்களுக்கு சமமானவன். இது ஏன்னா இவங்க கிட்ட உபதேசம் பெற்ற 14,065 பேர் பரமபதமான முக்தியை பெற்றாங்க. சாத்வதனோட புத்திரர்களில் மகாபோஜன் பெரிய தர்மாத்மா, அறநெறி தவறாமல் ஒழுகிறவன். அவனோட வம்சத்தில் தான் யாதவர்கள் தோன்றினாங்க. பரீட்சித், விருஷ்ணிக்கு சுமித்ரன், யுதாஜித்னு 2 புதல்வர்கள். யுதாஜித்துக்கு சினி, அனமித்ரன்னு 2 மகன்கள். அனமித்ரனோட புதல்வன் நிம்னன், நிம்னனோட குமாரர்கள் சத்ராஜித், பிரசேனன். அனமித்ரனோட இன்னொரு புதல்வன் சினி, சினியோட குமாரன் சத்யகன், சத்யகனோட மகன் யுயுதானன், இவனை சாத்தியகேனும் அழைப்பாங்க. இவனோட மகன் ஜெயன், ஜெயனோட மகன் குனி, குனியோட மகன் யுகந்தரன். அனமித்ரனோட 3வது மகன் விருஷ்ணி. இவனோட புதல்வர்கள் ஸ்வபல்கனும் சித்ரரதனும். ஸ்வபல்கனோட மனைவி காந்தினி. இவங்களுக்கு அக்ரூரன் தவிர 12 புத்திரர்கள் பிறந்தாங்க. அவங்க ஆசங்கன், சாரமேயன், மிருதுரன், மிருதுவித், கிரி, தர்மவிருத்தன், சுகர்மா, க்ஷேத்ரோபேக்ஷன், அரிமர்தனன், சத்ருக்னன், கந்தமாதன், பிரதிபாகு. இவங்க அக்ரூர பிரமுகர்கள்னு வழங்கப்பட்டாங்க. இவங்களுக்கு சுச்சேராங்கிற தங்கையும் உண்டு. தேவவானும் உபதேவனும் அக்ரூரரோட புதல்வர்கள். ஸ்வபல்கனோட சகோதரனான சித்ரரதனுக்கு பிருது, விதுரதன் முதலான பல குமாரர்கள் பிறந்தாங்க. இவங்க எல்லாருமே விருஷ்ணி வம்சத்தோட திலகங்கள். சாத்வதனோட மகனான அந்தகனுக்கு குக்குரன், பஜமானன், சுச்சி, கம்பலபர்ஹிஷன்னு 4 புதல்வர்கள். இவங்களில் குக்குரனுக்கு வஹ்னி புதல்வன். வஹ்னியோட மகன் விலோமா, விலோமாவோட மகன் கபோதரோமா. இவனோட மகன் அனு தும்புருங்கிற கந்தர்வனோட நண்பன். இவனோட மகன் அந்தகன், அந்தகன் மகன் துந்துபி, துந்துபியோட மகன் அரித்யோத்தன். இவனோட குமாரன் புனர்வசு. புனர்வசுவுக்கு ஆஹுகன்னு ஒரு மகன், ஆஹுகின்னு ஒரு பெண். ஆஹுகனுக்கு 2 பிள்ளைகள், தேவகன், உக்ரசேனன். தேவகனோட புதல்வர்கள் தேவவான், உபதேவன், சுதேவன், தேவவர்தனன். இவங்களுக்கு 7 சகோதரிகள்.
திருததேவி, சாந்தி தேவி, உபதேவி, ஸ்ரீதேவி, தேவரட்சிதை, சகதேவி மற்றும் தேவகி. இவங்க அத்தனை பேரையுமே வசுதேவர் மணந்துக்கிட்டார். உக்ரசேனனுக்கு கம்சா, கம்சவதி, கங்கா, சூரபு, ராஷ்டிரபாலிக்கான 5 பெண் பிள்ளைகள். இவங்களை வசுதேவரோட தம்பி மணந்துக்கிட்டார். உக்ரசேனனுக்கு கம்சன், சுனாமா, நியக்ரோதன், கங்கன், சங்கு, சுகு, ராஷ்டிரபாலன், சிருஷ்டி மற்றும் துஷ்டிமான 9 குமாரர்கள். இதுவரைக்கும் மகரிஷி மன்னன் விஷ்ணுவோட 2 புதல்வர்களில் ஸ்வபல்கனோட வம்சத்தை வர்ணித்தார். அடுத்து மற்றொரு புதல்வனான சித்ரரதனோட வம்சத்தை வர்ணிக்கிறார். சித்ரரதனோட மகனான விதூரதனுக்கு சூரன் மகன். சூரன் மகன் பஜமானன். இவனுக்கு சினியும், சினிக்கு ஸ்வயம்போஜனும், ஸ்வயம்போஜனுக்கு ஹிருதீகனும் பிறந்தாங்க. ஹிருதீகனுக்கு 3 குமாரர்கள் பிறந்தாங்க. அவங்க தேவபாகு, சததன்வா, கிருதவர்மா. வசுதேவரோட தந்தை தேவமீடனோட மகனான சூரன். தாய் மாரிஷா. சூரனுக்கு வசுதேவரோட தேவபாகன், தேவஸ்ரவஸ், ஆரகன், ஸ்ருஞ்சயன், சியாமகன், கங்கன், சமீகன், வத்சகன், விருக்கன்னு 10 பிள்ளைகள். அவங்க குற்றமே அறியாத நல்தவத்தை உடையவங்க, புண்ணியமே வடிவானவங்க. வசுதேவர் பிறந்தப்ப தேவர்கள் துந்துபி, ஆனக்க முதலான வாத்தியங்களை முழக்கினாங்க. அதனால் அவர் ஆனக்க துந்துபின்னு அழைக்கப்பட்டார். இவருக்கு பிருதைங்கிற குந்தி, ஸ்ருததேவி, ஸ்ருதகீர்த்தி, ஸ்ருதஸ்ரவா மற்றும் ராஜாதி தேவின்னு 5 தங்கைகள். வசுதேவரோட தகப்பனாரான சூரனுக்கு குந்தி போஜன் உயிர் நண்பன். இவனுக்கு பிள்ளை பேரு இல்லை. அதனால் தன்னோட மகளான பிருத்தையை அவனுக்கு வளர்ப்பு மகளாக கொடுத்தான். இந்த பிருத்தை சாதுர்மாச சங்கல்பத்துக்காக அங்கே வந்திருந்த துர்வாச மகரிஷியை தன்னோட பணிவிடைகளால் மகிழ்விக்கிறா. அதனால் துர்வாச மகரிஷி மந்திரம் சொல்லி அழைச்ச உடனே தேவர்கள் நேரில் தோன்றி அருள் புரியறா மாதிரியான மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார். அந்த மந்திரத்தோட சக்தியை சோதிக்க நினைச்ச பிருத்தை ஒரு நாள் நண்பகலில் ஜோதியே வடிவான சூரிய பகவானை அழைச்சா. உடனே சூரிய பகவான் அவள் எதிரில் வந்து நின்னார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட குந்தி தேவி, இறைவனே, தயவு பண்ணி என்னை மன்னித்தருளணும். இந்த மந்திரத்தை சோதிச்சறியவே நான் இப்படி பண்ணினேன். எனக்கு இப்போ தங்களால் ஆக வேண்டியது எதுவும் இல்லை. அதனால் என்னை மன்னிச்சு இங்கே இருந்து நீங்கள் திரும்பி போகலாம்னு சொன்னான். இதை கேட்ட சூரிய பகவான், தேவி, என்னோட தரிசனம் ஒருபோதும் வீணாகக்கூடாது. அதனால் உன்கிட்ட ஒரு புத்திரனை தொற்றுவிக்க போகிறேன். இதனால் உன் கற்புக்கு கேடு விளையாமல் பார்த்துக்கிறேன்னு பதில் சொன்னார். இப்படி சொன்ன சூரிய பகவான் அவளோட திரு உதரத்தில் ஒரு மகனை தோற்றுவிச்சு விண்ணுலகம் போனார். அப்போ இதென்ன மற்றொரு சூரியனோங்கிற மாதிரி ஒளி பொருந்தின ஒரு அழகான ஆண்மகவு பிறந்தது. உலக பழிச்சலுக்கு பயந்த குந்தி ரொம்பவும் வருத்தத்தோட அந்த குழந்தையை ஒரு கூடையில் இட்டு நதியோட நீரோட்டத்தில் விட்டுட்டா. பரீட்சித், உன்னோட கொழுத்தாத்தாவான பாண்டு குந்தியை மணந்துகிட்டார். பிருத்தையோட தங்கையான ஸ்ருததேவியை கருஷ தேச மன்னனான விருத்தசர்மா மணந்துகிட்டான். இவங்க மகன் தந்தவக்திரன். இவன் சனகாதி முனிவர்களால் சபிக்கப்பட்ட விஷ்ணு பார்ஷதனான விஜயன். திதி தேவி கிட்ட ஹிரண்யாட்சனா பிறந்து வராகசுவாமியால் கொல்லப்பட்டு, அப்புறம் கும்பகர்ணனா பிறந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியால் கொல்லப்பட்டு இப்போ இங்கே வந்து பிறந்திருக்கான். கேகய மன்னனான திருஷ்டகேது ஸ்ருதகீர்த்தியை மணந்துக்கிட்டான். இவங்களுக்கு சந்தர்தனன் முதலான 5 குமாரர்கள் பிறந்தாங்க. இவங்க கேகய அரச குமாரர்கள். ராஜாதி தேவி ஜெயசேனனை மணந்துகிட்டா. இவங்களுக்கு விந்தன், அணுவிந்தன்னு 2 குழந்தைகள். இவங்க அவந்தி தேச மன்னர்கள். சேதி தேச மன்னனான தமகோஷன் ஸ்ருதஸ்ரவாவை மணந்துகிட்டான். இவங்களோட மகன் சிசுபாலன். இவனை பற்றி முன்னமே சொல்லியிருக்கேன். வசுதேவரோட தம்பிகளில் ஒருத்தனான தேவபாகன் மனைவி கம்சை. இவங்களோட குமாரர்கள் சித்ரகேத்துவும் பிருகத்பலனும்.
தேவஸ்ரவஸோட மனைவி கம்சவதி. இவங்களுக்கு சுவீரன், இக்ஷமான்னு 2 மகன்கள் பிறந்தாங்க. ஆனகனோட மனைவி கங்கை. இவங்களுக்கு சத்யஜித், புருஜித்னு 2 குமாரர்கள் பிறந்தாங்க. ஸ்ருஞ்சயனுக்கும் ராஷ்டிரபால்யைக்கும் விருஷன், துர்மர்ஷனன் முதலான பல புத்திரர்கள் பிறந்தாங்க. இதே மாதிரி சியாமகன் தன்னோட மனைவியான சூரபு கிட்ட ஹரிகேசன், ஹிரண்யாக்ஷன்னு 2 குழந்தைகளை அடைஞ்சான். வத்சகன் மிஸ்ரகேசிங்கிற தேவமாதை மணந்து விருக்கன் முதலான பல புதல்வர்களை பெற்றான். விருக்கன் துர்வாட்சியை மணந்து தக்ஷன், புஷ்கரன், சாலன் முதலான பல பிள்ளைகளை அடைஞ்சான். சவிகனோட மனைவி சுதாமினி. இவங்க சுமித்ரன், அர்ஜுனன், பாலன் முதலான பல குழந்தைகளை பெற்றாங்க. கங்கன் தன்னோட மனைவியான கர்ணிகை கிட்ட ருததாமன், ஜெயன்னு 2 குமாரர்களை பெற்றான். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயம் தொடரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.